பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லிம் அஜ்மஈன். அளவல்லா அல்லும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தது. இன்னும் அவனின் தூதர் நபி நாயகம் காத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சொர்க்கத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மனிதன் இந்த பூமியில் வாழக்கூடிய காலமெல்லாம் அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றைத்தான் முன்னோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது எது? அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களும் நாளை நாம் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும். நன்மை என்பது நமக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பலனும் அல்லாஹ்வுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த சொர்க்கத்தில் நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எந்த விதமான அமல்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய சமயங்களில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எண்ணி பார்க்கக்கூடிய சமயங்களில் நீசிலிக்கும் அளவிற்கு ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திற்கு மத்தியில் எல்லா வகையிலும் வித்தியாசமான ஒன்றை அடையக்கூடியதாக இருக்கின்றது. அது எது? உணவாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும், அனைத்து விதத்திலுமே உலகத்தை போன்று இருக்கும். ஆனால் இதெல்லாம் அதிலிருந்து மாறுபட்டதாக, சுவையில் மாறுபட்டதாக இருக்கும். சொர்க்கத்தில் தூக்கம் என்பதே வராது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதிகள் தூங்குவார்களா என்று கேட்டார். அப்போது நம்ம நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரனாக ஆகும். தூக்கம் என்பது சிறு மௌத்து என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரனாக இருக்கின்றான். ஆகவே இது சொர்க்கத்திலும் சொர்க்கவாசிகளுக்கு தூக்கம் அவர்களுக்கு அறவே இருக்காது. ஏனென்றால் தூங்கிவிட்டால் நாம் இன்பத்தை அனுபவிப்பது என்பது முடியாமல் போய்விடும். அந்த சொர்க்கத்தில் சொர்க்கத்துடைய இன்பத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தூக்கமே தராமல் அங்கே வைத்திருக்கின்றான் சொர்க்கத்தில். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொர்க்கத்துடைய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் அந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள், பருகுவார்கள். ஆனால் எச்சிறுகள் கூட அவர்கள் துப்ப மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா சத்தமே காரம் அதிகமாக இருக்கும் அல்லது புகை எறியும். இதன் காரணமாக நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஒண்ணு மாட்டிருது, அப்ப காரியாச்சனமா இருந்ததை எடுக்கிறதுக்காக துப்புவோம். இது கூட அவர்களுக்கு ஏற்படாது. சொர்க்கத்தில் அந்த அளவிற்கு இருக்கவே இருக்காது.
அதேபோல் அவர்கள் சிறுநீர் கழிப்பதோ மலம் போன்ற உபாதைகள் என்பது அவர்களுக்கு வரவே வராது. சனி பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பனியுடைய காலகட்டத்தில் நாம் அடைந்து கொண்டிருந்தால் சற்று சளி பிடித்துவிடும். இது பெரும் சனியாக நமக்கு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் சொர்க்கவாதிகளுக்கு சளி என்பதும் பிடிக்காது, அங்கே எந்த ஒண்ணுமே ஆகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாப்பிட்ட உணவை குடித்த பானம் அனைத்தும் இவன் ஒரே ஒரு ஏப்பம் விடுவான். அந்த ஏப்பம் விடக்கூடிய சமயங்கள் அது அனைத்தும் செழித்து விடும். அந்த ஏப்பத்துடைய இங்க வந்து சாப்பிட்டு போட்டு ஏப்ப விட்டோம்னா அது ஒண்ணு பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு பிரியாணி வாடை வரும், இல்ல வேற ஏதாச்சும் புடிச்ச வாடை வரும், ஒரு மாதிரியான வாடைகள் தான் வர ஆரம்பிக்கும். ஆனா சொர்க்கவாதிகள் அங்கே அந்த ஏப்பங்கள் விடக்கூடிய சமயங்களில் கூட அவர்களுடைய அந்த வாடைகள் கஸ்தூரி வாடையாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவார். அவர்களுக்கு செரிமானம் ஏற்படக்கூடிய சமயங்களும் கூட அந்த செரிமானம் இதன் மூலமாக ஏற்படும். அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் வாடைகள் கூட நறுமணமாக கஸ்தூரி மனமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகின்றார். இது மட்டுமல்ல, சொர்க்கவாதிகளுக்கு காய்ச்சல் என்பதே அங்கே வராது. ரொம்ப குளிர்ச்சி, உஷ்ணம் அதிகமாக ஆயிடுச்சு எனக்குரிய சூழ்நிலைகள் என்பது அவர்களுக்கு ஏற்படாது. களைப்பு என்பதும் அவர்களுக்கு வராது. நல்ல சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு சொல்லுவாங்க. இதுபோல சாப்பிட்ட மயக்கங்கள் என்பது கூட அவர்களுக்கு இருக்காது. சொர்க்கவாதிகள் ஒரு மரத்தின் முன்னடியில் இருப்பார்கள். அந்த மரத்துடைய நிழல் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் மிக நீளமானதாக இருக்கும். 100 வருடமானாலும் அதனுடைய வாகனத்தில் ஒரு மனிதன் பயணித்தால் கூட அதனுடைய எல்லையை தொட முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு அதனுடைய நிலை ஊற்றி வைத்திருப்பார். அப்ப அந்த மரம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ரிஸ்கை வைத்திருக்கின்றான். ஒரு பழம் சாதாரணமாக அந்த பழத்தை இவர்கள் பார்ப்பார்கள். குல்லமா ரிஸ்கு மின்ஹா மின் ஸமரத்தில் ரிஸ்கா. அவர்கள் அதில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சொல்லுவாங்க, இந்த போல பழம் தானே நாங்க உலகத்தில் சாப்பிட்டுருக்கோம், இது போல பழங்கள் நாங்க சாப்பிட்டுருக்கோம், எல்லாம் சிந்திருக்கேன்னு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. பழம் தரப்படும். அதற்கு முன்பு இதுபோல பழங்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதனுடைய சுவைகள் ஒரு பக்கம் கழிக்கக்கூடிய சமயங்களில் ஒரு சுவையாகும், மறுபக்கம் கழிக்கக்கூடிய சமயங்களில் மறுசுவையாகவும் இருந்து கொண்டே இருக்கும். சுவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அருமைக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துடைய ஆடை ஹரீர் என்று சொல்லக்கூடிய ஆடை, பட்டாடை அல்லாஹ் தஆலா அங்கு அணிவித்திருப்பார். இந்த ஆண்களுக்கு பட்டாடை என்பது அணிவது கடையாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு பட்டாடையை அணிவித்தான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பட்டாடை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதனுடைய அழகை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். இது என்ன அழகு இந்த அளவுக்கு இருக்குது, இவ்வளவுக்கு பார்ப்பதற்கு ரம்மியமாக கவர்ச்சி உள்ளதாக இருக்கிறது என்றாக பார்த்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன ஆச்சரியம், சொர்க்கத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கைக்குட்டை கர்ச்சீப்பை கொடுப்பார், இதை விட மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். சாதாரண கர்ச்சீப்புக்குரிய இடத்தை கூட இத அடைய முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் அழகு மிக்கதாக அல்லாஹ் தஆலா அங்கே சொர்க்கத்தில் ஆடைகளை முதற்கண் வைத்திருப்பார். அருமைக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் அவர்கள் சிம்மாசனத்தின் மீது சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். சூரியன் வெப்பத்தையும் பார்க்க மாட்டார்கள், அதனுடைய கடுமையான குளிரையும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள். அதிகமாக வெப்பமாகவும் இருக்காது, அதிகமாக குளிர்ச்சியாகவும் இருக்காது. அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் இத்தகைய இருக்கை
இருக்கைகள் இருக்கின்றதே, இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள் எப்படி இருக்குன்னா ட்ரெயினுடைய இருக்கைகள் போன்று அல்லாஹ் தஆலா அமைச்சிருப்பான். பஸ்ல இருக்க போல இருக்கைகள் போன்று இருக்காது. ட்ரெயினுடைய இருக்கைகள் எப்படி எதும்புறமாக அமர்கின்றார்களோ இது போன்று அல்லாஹ் தஆலா எதிரே இருக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இருக்கைகளை வைத்திருப்பான். அவர்களுடைய சூரத்துகள், அவர்களுடைய தோற்றங்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு ஆக்குகின்றான் என்றால் அலா அசூரத்தின் மௌதூனத்தின் முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், சொர்க்கத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய கைகளை இவர்கள் உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் இருக்கக்கூடிய இருக்கையில் இருந்தே கைகளை உயர்த்துவார்கள். அவர்களுக்கு தங்கத்தினால் பொன் நிறத்தினால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கட்டில்கள் இவர்களுக்கு தரப்படும். உட்கார்ந்து இருக்காங்க, ரொம்ப எனக்கு இதா இருக்கு சார்ந்திருக்கு அப்படின்னா அல்லாஹு தஆலா அது போன்ற ஒன்றை ஏற்படுத்தி தருகின்றான். இன்னும் சொர்க்கத்துடைய விஷயங்களை பார்க்க 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 ஏராளமான விஷயங்களை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய உயர்தரமான இருக்கைகள் அவர்களுக்கு சொர்க்கத்தில் தரப்படும். துடிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் குவளைகள் இருக்கின்றது, அது உணவு ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள தலையணிகள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். இவர்கள் சாய்ந்து உறங்குவதற்காக வேண்டி விரிக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள் அவர்களுக்கு விரிக்கப்பட்டிருக்கும். ஏதோ சாதாரணமாக விரிப்புகள் அல்ல, இங்கு மேலான ஒன்றின் மூலியமாக அல்லாஹ் தஆலா அவை ஆடை அலங்காரங்களை செய்யப்பட்டு அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். இன்னைக்கு இந்த பூமியில எதெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளுவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ, ஆண்கள் நீங்கள் இதை அணிவிக்க கூடாது, இதை நீங்கள் உடுத்தக்கூடாது, ஆண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும், ஆண்கள் பெண்களை போன்று அணியக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதாக எதெல்லாம் அல்லாஹ் தஆலா தடை செய்து நிறுத்தி வைக்கின்றானோ அதெல்லாம் அங்கே அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கின்றான். எல்லாம் நீ உன்னுடைய விருப்பத்திற்கு அணிவித்துக்கொள். இன்னும் அல்லாஹ் தஆலா பச்சை நிறத்தில் கம்பத்தினால் ஆக்கப்பட்டதில் கொண்டு இவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை ஒரு பெரிய அரசரை போன்று நடத்தாட்டுவார். ஒரு சொர்க்கத்திற்குள் அவர்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் ஒரு பெரிய அரசன் எப்படி இருப்பானோ இதுபோன்று இருப்பானோ, இவர்களுக்கு மெய்காப்பாளர்கள், இவர்களுக்குரிய எல்லா விதமான சவரக்கணங்களும் செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒய் பிரிவு, சற்பிரிவு, எல்லா பிரிவும் இன்னைக்கு இருக்கலாம். இந்த பிரிவெல்லாம் கண்ணு அசந்து கூட எதுவும் செஞ்சு விடுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய அங்கே அமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பட்டாளங்களை யாரும் ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய நட்சத்திரத்துடைய ஹோட்டல்களில் நீங்கள் எப்படி எல்லாம் பார்க்கின்றீர்களோ இதைவிட பன்மடங்கு 10,000 மடங்கு அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்படுத்தி வைத்திருப்பார். இங்கு நீங்கள் நட்சத்திர ஹோட்டல்களில் 5 ஸ்டார்ல போன அப்படி கட்டல் இருக்குங்க, இப்படி தலான இருக்குங்க, இது போல விரிப்பு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இதை விட அல்லாஹ் தஆலா பன்மடங்கு 10,000 மடங்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆக்கி வைத்திருப்பார். சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகத்தின் இரைச்சலில் கூட காதில் வந்து விழாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வார். அவர்கள் அந்த நரகத்துடைய இரைச்சல்களை கேட்டால் கூட இவர்களுடைய நிம்மதிகள் கலைந்து விடுமோ என்பதை வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நிம்மதியை போர்க்காமல் அந்த இரைச்சல்கள் கூட அவர்களுடைய காதுகளில் விழாத அளவிற்கு ஆக்கி வைத்திருப்பார். எவ்வளவு தண்ணீர் தமக்கு தேவைப்படுகின்றதோ, ஒரு மனிதனுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா அந்த மெய்காப்பாளர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். எந்த அளவிற்கு உங்களுக்கு எந்த அளவிற்கு குடித்தால் தாகம் தீருமோ அந்த அளவுக்கு சரியான முறைகள் கொண்டு வந்துருவார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்து தண்ணி கேட்போம், தாகமா இருக்குது, ஒண்ணு அதிகமா கொண்டு வந்துருவாங்க, இல்லாட்டி கம்மியா கொண்டு வந்துருவாங்க. இதுதான் இருக்கு, சரியான லெவல்கள் வராது. இல்ல இவர் குடிச்சிட்டு அடுத்து கேட்கறதுக்கு சங்கடப்பட்டு பேசாம வேண்டாம் இருக்கலாம்.
ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவுகள் இருக்கின்றதே, கொண்டு வந்த அந்த குவளையில் இருக்கின்றதே ரத்தின கற்களினால் பதிக்கப்பட்ட குவளையினால் கொண்டு வந்து தருவார்கள். அந்த தாகத்தை நாம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு எந்த அளவிற்கு குடித்தால் அது தாகம் தீருமோ அந்த அளவிற்கு அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் கொண்டு வந்து தருவார்கள். அல்லாஹு தஆலா வாலிபர்களை அங்கே நியமித்திருப்பார். இவர்களுக்கு இஞ்சி கலந்த மதுபானம் என்னும் மது நீர் இவர்களுக்கு கொடுக்கப்படும். தொண்டையில் ஈஸியாக இலகுவான முறைகளில் இறங்கக்கூடியது. அதில் போதையோ மயக்கமோ ஏற்படாது. அந்த மதுபானத்தின் மூலியமாக இங்கே இயங்கக்கூடிய மதுபானத்தை கொடுத்தோம்னா சாக்கடையை விட மூத்தத்தை விட கேவலமான வாடை அடிக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மதுபானங்கள் அப்படி அல்ல. இஞ்சியும் சொர்க்கத்துடைய ஒரு உணவு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இஞ்சியினால் ஆன கலக்கப்பட்ட மதுபானத்தை கொடுக்கப்படும். அது எந்த ஒரு போதையும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு மயக்கமும் ஏற்படுத்தாது, இவரை எந்த ஒரு தள்ளாட்டத்திலும் ஏற்படுத்தாது. இருக்காத ஒரு இந்த மதுபானத்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும். மதுபானங்கள் நிறைந்த கோடைகளை அருந்தியவர்கள் அருந்துவதால் தலை நோவும் அவர்களுக்கு உண்டாகாது, அறிவும் இவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஐனன் ஃபீமா துஸம்மா சல்சபீலா என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான். வகாசிமின் மைனின் லா யஸுத்தூன அன்ஹா வலா துன்சிபூன். இன்னும் அந்த நீரை கஸ்தூரியினால் சீரழிக்கப்பட்ட சுத்தமான நீராக அது இருக்கும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீர்கள் முதற்கண் எந்த அளவிற்கு இருக்கும் என்று அருமைக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய விஷயங்களை பார்க்க 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 ஒரு இன்பத்தை, சொர்க்கத்துடைய இன்பத்தை முழுமையாக இவன் அனுபவிக்க ஆரம்பித்தால், இவனுடைய சிந்தனையில் ஓட்ட ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவும் சரி, எந்த ஒரு பானமும் சரி நமக்கு சுவையாக தெரியாது. இவன் படுத்துக் கொண்டிருப்பான். 2 மரங்களில் இருந்து இருக்கக்கூடிய பழங்களை இதை உண்ணலாமா அதை உண்ணலாமா என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பான். எப்படி போய் பறிக்கிறது, எப்படி உண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த 2 பழங்களும் தங்கள் அவனுடைய முன்னால் 2 பழங்களும் வந்து நிற்கும். 2 மரத்தினுடைய பழங்கள், 2ஐயும் பறித்து இவன் உண்ணுவான். ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையை பார்ப்பான். இதை நான் அப்படி சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கிரில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா போதும், உடனே அது அப்படியே வந்துடும், தட்டுல வந்து பொறிச்சு வந்துடும். இவன் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு எலும்ப போடுவானா பறவை அது பறந்து போயிடும். பறவை இதை என்னவாக உண்ண வேண்டும் என்பதாக அந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு எண்ணிக்கொண்டு கேட்கின்றானோ அதுவாக அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லா சுவைகளிலும் காலையிலும் மாலையிலும் இவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைகளை இவர்கள் பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், இந்த சொர்க்கத்தையா நாம் அடைவதற்கு கஷ்டமாக இருக்கிறது, அமல்கள் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இது கிடைப்பது என்பது என்று தெரிந்திருந்தால் நாம் ஆயுள் முழுப்பதும் வணக்கத்திலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை கணித்திருக்கலாமே என்பதாக இவனுடைய எண்ணங்கள் ஓடி. அருமைக்குரிய சகோதரர்களே, அதை கண்டவர்கள் விண்டதில்லை, விண்டவர்கள் கண்டதில்லை. சொர்க்கத்துடைய அதனுடைய வல்லமைகளை நாம் சொல்லிக்கொண்டே சென்றால் ஏராளமான இன்பங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சொல்வதற்கு மாளாது, சொல்வதற்கு நேரங்கள் பட்டாது. ஏராளமான எதெல்லாம் நம்முடைய மூளைக்கு சிந்திக்காத, நம்முடைய புத்தியில் சிந்திக்காத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கே சொர்க்கத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்படியாக்கின்ற உயர்தரமான சொர்க்கங்களை அடையக்கூடிய நன்பாக்கியங்களை வல்லல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் கேட்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு உயர்தரமான
ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்தன் நயீம் எனக்கூடிய சொர்க்கத்தை நீ தந்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய மூதாதையர்களுடைய கபறுகளையும் சொர்க்க பூஞ்சலையாக ஆக்கி நாளை சொர்க்கத்தில் அவர்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய நன்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று கூறி விடைபெறுகின்றேன். வாக்கர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.